தமிழக உறவுகள் அனைவருக்கும் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தத்தின் கனிவான வணக்கங்கள். இந்த காணொலியின் மூலம் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்னாள் படை வீரர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் முன் சமர்ப்பணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். கடந்த ஒரு வார காலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் சில காதுகளுக்கு கிடைக்கப்பெற்று வருகிறது. அதன் மூலம் இந்த முன்னாள் படை வீரர்கள் சமுதாயம் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற சகோதரர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் சார் அவர்கள் அவரது அலுவலகத்திற்கு அழைத்து அவரை பாராட்டிய விதம் முதல் இன்னும் ஒரு இமாச்சல் பிரதேசிலே உயிரிழந்த அந்த சகோதரரையும் அவரது குடும்பத்தையும் கௌரவப்படுத்திய விதம், அது எல்லாமே மகிழ்ச்சிகரமான தகவல்களாக கிடைக்கப்பெற்று வருகிறது. மேலும் டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவது, கரூர் கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிர் நீத்த அந்த குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது, இது போன்ற மகிழ்ச்சிகரமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று வருகிறது. மிக்க மகிழ்ச்சி சார். அதே நேரத்திலே எங்களது இராணுவ குடும்பத்திலும் தேசத்தை பாதுகாத்து கட்டிக்காத்து தன்னுடைய இன்னுயிரை நீத்து சடலமாக பெற்றுக்கொண்ட அந்த குடும்பங்களுக்கும் கருணை அடிப்படையில் நீங்கள் தாயுள்ளத்தோடு நீங்கள் தயவு கூர்ந்து அவர்களுக்கும் ஒரு தகுதி நியமனம் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. ஏனென்றால் ஒரு சில சகோதரிகள் PhD போன்ற டாக்டர் பட்டம் பெற்று இருப்பார்கள். சில சகோதரிகள் எந்தவித ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அது கூட இல்லாத நிலையிலே, குறிப்பாக ஒரு பள்ளி இறுதி படிப்பை மட்டும் முடித்திருப்பார்கள். இருவரையும் ஒரு சமமாக நாம் பார்க்க முடியாது என்ற காரணத்திற்காக நான் தகுதி அடிப்படையில் என்று அதை சீர்தூக்கி பார்க்க முடிவதில்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அந்த 25% ஊதிய உயர்வு என்பது இன்னும் வெகு சிறப்பு, எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது. பொதுவாக ஒரு அரசு வேலை கிடைப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வம். 8 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே படித்த இளைஞர்கள், படித்த சிறார்கள் ஒரு அவர்களே ஒரு நம்பிக்கை இழந்த மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு இந்த காணொளியின் மூலம் நான் தகவலாக தந்து உதவி செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவது, கருணை அடிப்படையில் கூட்ட நெரிசலில் சிக்கிய குடும்பங்களுக்கு உதவி புரிவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. அதற்கு நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். இதன் மூலம் ஒரு குடும்பம் பயன்பெறுகிறது என்றால் முன்னாள் படை வீரர்கள் குடும்பத்தை தவிர மற்ற எவரும் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது என்ற தகவலையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அந்த ஒரு சூழ்நிலைமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அணுவாக ஒரு குடும்பத்திலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டுவிட்டால் அந்த குடும்பம் அதன் மூலம் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்பது
நாங்கள் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இன்று 10 ஜூலை 2026 இன்றும் சில சகோதரிகளின் கூக்குரல், அபயக்குரல் எங்கள் காதுகளிலே கிடைக்கிறது. சமூக வலைத்தளம் மூலம் இன்று சில சகோதரிகள் சில கருத்துக்களை பகிர்வு செய்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல வேண்டுமென்றால் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்திலே லான்ஸ் நாயக் பிரபு சில சமூக விரோதிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவரது மனைவி புனிதாவினுடைய குரலும் எனக்கு கிடைத்தது. கோவில்பட்டி நகரத்திலே இருந்து சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள் பதிவு செய்த குரலும் எனக்கு கிடைத்தது. மதுரையிலிருந்து இன்னும் ஒரு முகமரியா சகோதரி பிரியா என்ற சகோதரியின் குரலும் நான் கேட்டேன். அதுபோக கீழக்கரந்தையிலே, தூத்துக்குடி மாவட்டம் கீழக்கரந்தையிலே சகோதரர் மணித்துரை அவர்களுடைய மனைவி ஸ்ருதி அவர்களுடைய விஷயமும் நான் நேரடியாக களத்திலே கண்டு துன்புற்று இருக்கிறேன். ஒரு தாங்கு தூணாக ஒரு குடும்பத்தில் இருந்து ஆண்மகனாக அந்த குடும்ப கஷ்டங்களை நிவர்த்தி செய்து வந்த அந்த இராணுவ சகோதரர்கள் சென்று விட்டால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுகிறது, எந்த விதமான சூழல் அங்கே சுழன்று கொண்டிருக்கிறது, அவருடைய வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் மணிக்கு மணி எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நான் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கும் ஒரு தாய்மை உள்ளம் நிறைந்த மனதோடு நீங்கள் அவர்களுக்கும் கருணை அடிப்படையில் ஏதாவது ஒரு வேலையை பெற்றுக் கொடுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களே, அந்த ஒரு நன்றிக்கடனுக்காக இந்த முன்னாள் படை வீரர் சமுதாயம் என்றென்றும் உங்களை மறவாமல் வாழ்வில் பயணித்து கொண்டிருப்போம். ஒவ்வொருவரும் அங்கே பதிவு செய்கிறார்கள், நாங்கள் செல்லாத அலுவலகங்கள் இல்லை, மனு கொடுக்காத இடங்களே இல்லை, யாரை சென்று நாங்கள் முறையிடுவது, யாரிடம் சென்று நாங்கள் முறையிடுவது என்றெல்லாம் பதிவு செய்கிற போது எட்டயபுரத்திலே பிறந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு வரியிலே சொல்வார், என்று தனியும் எங்கள் இந்த சுதந்திர தாகம் என்று சொல்வார். அதே கருத்து என்று தனியும் எங்களுடைய இந்த அவலம் என்று அந்த சகோதரிகளின் புலம்பல்கள் காதுகளிலே ரீங்காரம் இடுகிறது. ஐயா, தயவு செய்து அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையிலே வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் என்பது எங்களது முதல் கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து 1987 காலகட்டங்களுக்கு முன்பாக எந்த அரசு இருந்தாலும் ஓய்வு பெற்று வரக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்களை அவர் எந்த தகுதி இருந்தாலும், எவ்வளவுதான் தகுதி படைத்தவராக இருந்தாலும், ஒரு இராணுவ வீரர் செக்யூரிட்டிக்கு பணிக்குத்தான் தகுதி படைத்தவராக கருதி வங்கி மற்றும் அரசு இதர நிறுவனங்களிலே அவரை ஒரு பாதுகாவலராக பணி நியமனம் செய்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தான். எந்த மனக்குறையும் இல்லை. ஏனென்றால் அவருக்கு மறு வேலைவாய்ப்பு என்ற ஒரு ஊன்றுகோல், வாழ்க்கைக்கு தகுந்த ஊன்றுகோல் அவருக்கு கிடைத்து விட்டது. அதிலிருந்து அவர் பொருளாதார நிலையை சமாளித்து செல்ல முடியும். ஆனால் 1987 காலகட்டங்களுக்கு பிறகு வந்த இந்த 2 அரசுகளுமே, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், பெக்கோ என்ற ஒரு முறையற்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் முன்னாள் படைவீரர்களின் நிரந்தர பணி என்பதை துடைத்தொழித்திருக்கிறது. அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை இது தொடரக்கூடாது. எப்படி ஒரு டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரம் செய்வது என்று நீங்கள் ஆலோசனை செய்கின்றீர்களோ, அதேபோல இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து
ஓய்வு பெற்று வந்த இந்த முன்னாள் படைவீரர் சமுதாயத்தினருக்கும் நீங்கள் ஒரு நிரந்தர பணி அமர்வு தர வேண்டும், கொடுக்க வேண்டும். அது இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் அவர் இந்த தேசத்திற்காக செய்ய இருப்பது அளப்பரிய ஒரு பணி. பாதுகாப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை எல்லையிலே இருந்துட்டு வந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எல்லையில் சென்று பார்த்து வந்த சில அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றாக தெரியும். எந்த நேரத்திலே தன்னுடைய உயிர் போகும் என்பது தெரியாது. அப்படி ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இந்த படைவீரர்கள் சமுதாயத்திற்கு இந்த தேசம் செய்யக்கூடிய உதவி இதுதானா என்று கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் நாங்கள் இழந்து நிற்கிறோம். இழந்ததை நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுக்கும் நீங்கள் ஒரு மறு வேலை வாய்ப்பை கொடுங்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார சிக்கலில் ஓய்வூதியம் என்ற ஒன்றை வைத்து வாழ்வது சாத்தியக்கூறு அல்ல. ஆகவே இந்த டெக்கோ என்ற நிறுவனத்தின் மூலம் பல அரசு நிறுவனங்களில் போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களிலும் டெக்கோ என்ற ஒரு அமைப்பின் மூலம் ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலே பணி அமர்வு செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் அல்ல, உங்கள் அரசு அல்ல, கடந்த கால அரசுகளின் குறை என்பது நாங்கள் நன்றாக அறிவோம். இந்த காணொளி மூலம் அந்த டெக்கோ ஊழியர்களையும் நீங்கள் நிரந்தரம் செய்திடல் வேண்டும். மன்னிக்கவும், நீங்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். 42,000 ரூபாய் கான்ட்ராக்ட் முறையில் சம்பளம் பேசப்பட்டு இறுதியில் அந்த இராணுவ வீரரின் கைகளுக்கு 22,000 ரூபாய் 27,000 ரூபாய் என்று அவருடைய கைக்கு வந்து சேருகிற போது நெஞ்சம் ஏற்றுக்கொள்வதை மறுக்கிறது. ஆகவே எங்களுக்கு, அதாவது ஓய்வு பெற்று வந்த இராணுவ வீரர்களுக்கு என்று அரசு திட்டவட்டமாக, அவர் என்னதான் தகுதி படைத்தவராக இருந்தாலும் சரி, அவரை பணியில் அமர்த்துவது பாதுகாப்பு பணிக்கு மட்டுமே என்ற நிலையில் இருந்த அந்த பாதுகாப்பு பணியையும் கான்ட்ராக்ட் முறையில் கொண்டு வந்து விட்டார்களே இந்த மகா பாதகர்கள். இந்த அவலத்தை நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது? எங்கே சென்று கதவை தட்டுவது என்றெல்லாம் நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நொடிக்கு நொடி நொந்து விடுகிறது. ஒரு நிம்மதியற்ற வாழ்வைத்தான் இந்த இராணுவ வீரர், படைவீரர் சமுதாயம் நாள்தோறும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாரோடும் எங்களுக்கு போட்டி அல்ல, பொறாமையும் இல்லை. கருணை அடிப்படையில் நீங்கள் வழங்குகின்ற இந்த பணிகளை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். எல்லா மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேண்டும். அதிலே பல ஆண்டுகளாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி செய்து வருகின்ற அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் நீங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த கரூர் மக்களுக்கும் நீங்கள் ஒரு பணி நிரந்தரம் செய்யுங்கள். அதே போன்று எல்லா மக்களையும் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு தேசத்திற்காக பணி செய்ய வேண்டும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று சென்ற அந்த குழந்தையின் உடலை ஒரு மூவர்ண கொடியை போர்த்தி பிணமாக பெற்றுக்கொண்டோமே நாங்கள் எங்கள் சகோதரர்களை. அந்த நிலையை அந்த குடும்பத்தை தவிர வேறு யார் உணர முடியும்? ஆகவே அவர்களுக்கும் நீங்கள் கருணை அடிப்படையிலே வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள்.
என்றென்றும் இந்த முன்னாள் படைவீரர் சமுதாயம் உங்கள் அரசுக்கு நன்றிக்கடன் பட்டவர்களாக இருப்போம். த சேம் வே டெக்கோ என்ற நிறுவனத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற இளம் வயது இராணுவ வீரர்களை நிரந்தரம் செய்யுங்கள். குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து கான்ட்ராக்ட் என்ற முறையை அகற்றி நிரந்தரப்படுத்த எங்கள் முன்னாள் படைவீரர் சமுதாயத்தின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.